பிராமணர் மகன் தான் வரணும், சத்திரிய மகன் தான் வரணும், வைசிய மகன் சூத்திரமகன் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல. அந்த விஷயத்துக்கும் இவர் மகன் தான் தலைவராக முடியும். திமுகவுக்கு கருணாநிதி மகன் அல்லது ஸ்டாலின் மகன் தான் வர முடியும், அடுத்தது உதயநிதி மகன் தான் வர முடியும் என்ற நிலைமையை உண்டாக்கின பிறகு இது வர்ணாசிரம தர்மம் இல்லாம என்ன? அதான் ராஜா மகன் ராஜா வர்றதுக்கெல்லாம் அனுபவம், முதிர்ச்சி, பக்குவம், திறமையெல்லாம் பார்க்கவே முடியாது. அது போலதான் இன்னைக்கு ஒரு ராஜ வம்சத்து அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல கருணாநிதி குடும்பம் அப்படி ராஜா குடும்பமா இருந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு இன்னொரு குடும்பம் வரும். துணை முதல்வருக்கு என்று சிறப்பு அதிகாரங்களோ அப்படி பதவியே கிடையாதுங்க. அரண்மனை அதிகாரத்துறையாக அரசியல் துறை இன்றைக்கு இருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு குறைச்ச அதிகாரம் இருந்தாலும் அதுக்குள்ள அரண்மனை இருக்குல்ல. நான் பேசுவதற்கு 15 நிமிடங்கள் ஒதுக்கினார்கள், ஆனால் 45 நிமிடம் பேசியிருக்கிறோம். அந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள் என்று பாராட்டுறாரு ஸ்டாலின். அப்ப என்ன பேசியிருக்காரு 40 நிமிஷத்துல? ஒரு கட்சி தொடங்கினாங்க, ஜாதி கட்சி தொடங்கினாங்க. அப்ப ஜாதி உயிர்வாழ்வுல பேசிக்கிட்டு ஜாதி ஐடென்டிட்டியை பேசிக்கிட்டு அப்படியே இருந்தா ஜாதி நீடிக்க தானே செய்யும். அப்ப ஜாதி நீடிக்க வேண்டுமா, மங்கி மறையணுமா? பாஜகவை ஸ்டாலின் எதிர்ப்பார் என்ற அன்பர்கள் எதிர்பார்க்கிறார் அல்லவா, அவர்களுக்குத்தான் ஏமாற்றமாக இருக்கும். அந்த புத்தெழுச்சியா கொண்டு வரும். இப்ப புத்தெழுச்சியா உண்டாயிருந்தா தமிழ்நாட்டுல ஏராளமான ஜாதி கட்சிகள். அது போல இந்த புத்தெழுச்சியில தான் இன்னைக்கு பாஜகவுக்கு வாய்ப்பு. அப்ப அவங்க பாக்குறாங்க ஜாதி வாக்கு வங்கிய, நம்ம ஜாதி வாக்கு வங்கிய உருவாக்கி அந்த யாரும் இன்னொரு ஜாதிக்காரர் பதவிகள் அடையிறதுக்கு நாம அடைஞ்சா என்னங்கிற எண்ணம் வருது பெரும்பான்மையா உள்ள ஜாதிக்கு. துரைமுருகன் மகனோ அல்லது பொன்முடி மகனோ இன்னும் பல பேருடைய மகன்களோ, அந்த காலத்துல கலைஞர் காலத்துல வீரபாண்டி ஆறுமுகத்துடைய மகனோ, இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் கட்சியில முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்து அல்லது பொறுப்புகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வரலன்னா கருணாநிதி வாரிசை எப்படி ஏற்றுக்குவாங்க அவங்க? அது மாதிரி ஸ்டாலின் வாரிசை எப்படி ஏற்றுக்குவாங்க? தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அமைச்சரவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், இந்திய அரசியலில் வளர்ந்து வரக்கூடிய வாரிசு அரசியல், இதற்கான மாற்று என்ன என்பது குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நம்ம உரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தோழர். வணக்கம். ஐயா, ஏற்கனவே கடந்த 6 மாத காலமாகவே இன்று நடக்க போகுது நாளை நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. அண்மையில முதல்வர் ஸ்டாலின் கேள்வி கேட்டப்ப அமைச்சரவை மாற்றம் குறித்து பெற்றப்ப ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்கிறார். இந்த அமைச்சரவை மாற்றம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அமைச்சரவை மாற்றத்தை மாத்திட்டே தான் இருக்காரு. அவர் பதவிக்கு வந்த பிறகு இது 5வது தடவை ஸ்டாலின் வந்த பிறகு ஒரு நிலையான அமைச்சரவையை வச்சுக்க முடியலை. ஏன்னா அவ்வளவு கோஷ்டிகள், அதிருப்திகள், சமநீதி இல்லாத தலைமையின் அணுகுமுறைகள். இதனால பழைய காலத்துல அப்படி இல்லை. சரி, பழைய காலத்துல இல்லை, காங்கிரஸ் காலத்துல அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான மாற்றம் பண்ணலாம். அப்பொழுது பதவி கொடுத்து சமாதானப்படுத்தி வைக்க வேண்டியிருக்கு. என்ன ஒரு லட்சியத்துக்காகவோ பொது நோக்கத்துக்காகவோ அமைச்சரவை கிடையாது. அதாவது சொந்த ஆதாயத்துக்காக இருக்கு. அதனால அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதுல துணை முதலமைச்சர் பதவி என்பது முதல்ல இருந்தே அவரை அமைச்சராக அமர்த்தும் போதே துணை அமைச்சர் அமர்த்துங்கிற கோரிக்கை தான், முதல்வராக அமர்த்துங்கிறதா கோரிக்கை வந்துச்சு. அவர் ஏன்னா அவர் அரண்மனையிலிருந்து அமர்த்தப்படுகிறார். ஒரு இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதா பார்க்க முடியாது. கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற எங்கேயும் இளைஞர் கிடையாது தமிழ்நாட்டுல. எல்லாமே முதுமையா இருக்காங்க அல்லது குழந்தையா இருக்காங்க தமிழ்நாட்டுல. கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் தான் இளைஞர்கள் இருக்காங்க. ஸ்டாலின் மகன் அப்படின்னு அப்படி இருக்கு. அதனால அவர் திடீரென்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. உடனேயே அவருக்கு துணை முதல்வர் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. அவங்க தான் கிளப்பி விடுறாங்க. அது ரொம்ப காலதாமதம் ஆகிறது மாதிரி ஒரு உளவியலை உருவாக்குறாங்க. ஒரு உளவியல் வல்லுநர்கள், திமுக அதிமுக எல்லாமே ஒரு மனோதத்துவ வல்லுநர்கள், மனித மனத்தை எப்படியெல்லாம் மாற்றலாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டு செய்கிறவங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ டிலே ஆனது மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி மிக மிக அவசரமாக தன் மகளுக்கு துணை முதல்வர் பட்டத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின்.
அது வாரிசு அரசியலில் இது ஒரு படி மேலே ஏறினது தான், வேற சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ பழைய இவர் ஸ்டாலின் எல்லாம் கலைஞர் காலத்தில் வருவதற்கு ரொம்ப தாமதமாச்சு, எதிர்ப்புகள் கடுமையாக இருந்தது. இப்போ அவர் வைகோ வந்து நம்பர் 2 2ஆம் நிலையில மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்தார். கலைஞருக்கு அடுத்த நிலையில் செல்வாக்கு பெற்றவர் திமுகவில் அவர்கள் அந்த காலத்து 90களில் வைகோ தான். அவரால் ஆபத்து வரும்னு தான் அப்புறம் அவர் என்ன கொலை பண்ண சதி பண்றாருன்னு கருணாநிதி சொல்லி அவர் கட்சி விட்டு போக வச்சாரு. அப்புறம் மகனை கொண்டு வந்தாரு. கொஞ்சம் தாமதமாச்சு அது. இப்போ வந்து அந்த என்ன மனப்பக்குவம் வந்துருச்சு, மகன் தான் வர்றது பேரன் தான் வர்றது அப்படிங்கிற மாதிரி வந்த பிறகு இப்போ அவசரம் வராம வந்து ஒரு அவசரமா வந்து பண்ணிட்டாங்க. இப்போ இதுவே காலதாமதங்கிற மாதிரி ஒரு உணரக்கூடிய அல்லது எழுதக்கூடிய நிலையை உண்டாக்கி அதை தந்திரமா செஞ்சிருக்காங்க என்றுதான் நம்ம சொல்லணும். ஐயா, இப்ப இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கு டெல்லி அதனுடைய ஒப்புதலோடு தான், அவங்களுடைய அங்கீகாரத்தோடு தான் நடைபெற்றிருக்கு நீங்க கருதுறீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும் என்று சொல்றதே வந்து போய் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியை 27ஆம் தேதி சந்தித்து தமிழ்நாட்டுக்கு 2 ஆண்டுகளாக வரவேண்டிய மாணவர் திட்ட நிதி, கல்வி தொடர்பான நிதி 2000 கோடிக்கு மேல வரவில்லை, அதை உடனே தர வேண்டும். சமக்ராஷ்டா என்ற ஹிந்தி பேர்ல தமிழ்நாட்டில் வசூலித்த பணத்தில் நமக்கு தர வேண்டிய பணம் வரவில்லை, அந்த இந்தியை ஒரு கல்வி மொழியாக ஏற்றுக்கொண்டால் தான் தர முடியும் என்று வைத்திருக்கிறார்கள், அதை கொடுக்க சொல்லுங்கள் என்று ஒரு கோரிக்கை இந்த மனுவில், ஸ்டாலின் பிரதமர்கிட்ட கொடுத்த மனுவில். இன்னொன்று வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை 2வது பகுதியை உடனடியாக தொடங்குவதற்கு நிதி உதவி வேண்டும். இந்த 2க்கும் தான் எழுத்து வடிவத்தில் மனு கொடுக்கறதாக சொன்னார். மனு கொடுத்தாரு, இதான் பேசினார். ஆனால் என்ன நடந்திருக்குன்னாக்க, மறுநாள் இரவு 27ஆம் தேதி இவர் கொடுக்குறாரு. ஆளுநர் ரவி 28ஆம் தேதி இரவு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதில் வந்து 4 பேர் புதிய அமைச்சர்களாக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்கிறார்கள், உதயநிதி துணை முதலமைச்சராகிறார் என்ற அறிவிப்பை வெளியிடுறாரு. இது 27ஆம் தேதி தலைமை அமைச்சர் மோடி கிட்ட மனு கொடுக்குறாரு, நிதி கேட்டு மனு கொடுக்குறாரு. 28ஆம் தேதி இரவு ஆளுநர் இதை இந்த அறிக்கையை வெளியிடுறாரு. புதிய அமைச்சருடைய பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது 29ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறுகிறது என்ற அறிவிப்பு அதில் வருகிறது. அப்பொழுது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு முதல் நாள் அறிக்கை கொடுக்குறாரு, தலைமை அமைச்சர் மோடியோடு நடந்த சந்திப்பு இனிமையாக நடந்தது, நன்றாக நடந்தது, நான் பேசுவதற்கு 15 நிமிடங்கள் ஒதுக்கினார்கள், ஆனால் 45 நிமிடம் பேசியிருக்கிறோம், அந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள் என்று பாராட்டுறார் ஸ்டாலின். அப்ப என்ன பேசியிருக்காரு 45 நிமிஷத்துல? மந்திரி சபை மாத்தணும், போகணும், வரணும், ஆளுநர் நீட்டு தேர்வை நிறுத்தி வச்சது மாதிரி பல்வேறு சட்ட மசோதாக்கள் அப்படியே கிடப்புல போட்டது மாதிரி இதை பண்ணிடாம உடனே ஏத்துக்க சொல்லுங்க. உங்களுக்கு நிரந்தர சரணாகதியா நான் இருப்பேன், உங்களுக்கு இடைஞ்சலாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். வெளிப்பகட்டுக்கு ஒரு போலி கூட்டு வச்சிருக்கிறோம், ஒரு போலியான கூட்டு காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு, அதுக்காக சில கருத்துக்கள் நான் எதுவும் சொல்லுவேன். அதுவும் கூட இப்ப பழைய மாதிரி உறுதியா சொல்ல மாட்டேன். வந்து இறுதிக்கும் இறுதியா உங்களோட நாங்க இருப்போம், கவலைப்படாதீங்க என்று மோடியிடம் வாக்குறுதி கொடுத்து அவருடைய ஆதரவை பெற்று அந்த நிலையில்தான் இதை சொல்லி இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். மோடி அதுக்கு ஏத்திருக்கணும். இல்ல, நான் ரவி எப்படி மறுநாளே அவ்வளவு அவசரம் கொடுக்க முடியும்? மாதக்கணக்கில் ஆண்டு கணக்குல நீட்டு வேண்டாம் நிறைவேற்றப்பட்ட சட்ட வரைவை கிடப்புல போட்டு நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அதை அப்புறம் அனுப்பி வைக்கப்பட்டது. அது மாதிரி நிறைய சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்பட்டு நம்முடைய சட்டமன்றத்துல அதை வந்து கையெழுத்து போடாமல் நிறுத்தி வச்சிருக்காரு. இவ்வளவு முரண்பாடு ஆளுநருக்கு இருக்கு. நீங்க வந்து இந்த ஸ்டாலின் கோஷ்டியை எப்பொழுதும் பாஜக பக்கம்தான் இருக்கும் என்பதற்கு
அண்மையில் நானே சொல்லியிருக்கேன், இந்த வேறொரு காணொலி சொல்லியிருக்கேன். கடந்த ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை நாள் தேநீர் விருந்து ஆளுநர் அழைக்கிறார் எல்லாரையும். போக முடியாது, ஏனென்றால் அரசியல் சட்டப்படி செயல்படவில்லை ரவி, அரசியல் சட்டத்தை இழிவுபடுத்தி விட்டார், எனவே அவர் கொடுக்கக்கூடிய விருந்துல கலந்து கொள்ள மாட்டோம் என்று திமுக அறிவித்தது, கூட்டணி கட்சிகள் எல்லாம் அறிவித்தது. ஆனால் ஆகஸ்ட் 15 அன்று 2024 ஆகஸ்ட் 15 அன்று ஸ்டாலின் முன்னணி அமைச்சர்கள், நம்ம துரைமுருகன் போன்ற முன்னணி அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் ஆளுநர் தேநீர் விருந்திலே கலந்து கொண்டார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அந்தரங்கம் இருக்கிறது, வெளிப்பூச்சிக்கு ஏதாச்சும் பண்றது, இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. எனவே இப்ப பிரதமரை சந்திச்சது மெட்ரோ ரயில் விரிவாக்கத்துக்காகவோ மாணவர்களுடைய கல்வித்துறைக்கு தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய பணத்தை வாங்குவதற்கோ அல்ல. அதை ஒரு சாக்காக வைத்து மனு கொடுப்பதாக பேர் பண்ணி கொண்டு தன் மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வாங்குவது, அதுக்கு ஒப்புதல் வாங்குவது, புதிதாக கட்சிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு மந்திரி சபை கொடுக்கறது, புதுசா மந்திரி சபையில் இடம் கொடுப்பது, சில பேரை விடுவிக்கிறது, உள்கட்சி குழப்பத்தில் உள்ள ஆட்களை விடுவிக்கிறது என்ற சொந்த கட்சி வேலையை, சொந்த குடும்ப அரசியல் வேலையைத்தான் பார்ப்பதற்காக தலைமை அமைச்சர் மோடியை சந்தித்திருக்கிறார். நம்ம வளையத்துக்குள் வர்றாரு பையன், நம்ம வளையத்துக்குள்ளதான் எப்பவும் இருக்காரு, இப்போ நமக்கு பாத்தியப்பட்டவராக வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே திமுகவை பாஜகவுக்கு பாத்தியப்பட்ட விசுவாச கட்சியாக, நேரடியாக இல்லை என்றாலும் திரைமுறை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தந்திரத்தோட மோடி உடனடியாக ஆளுநரிடம் பேச சொல்லி ஆளுநரை இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய வைத்திருக்கிறார். இந்த சூழ்ச்சியையும் புரிந்து கொள்ள வேண்டும், ஸ்டாலினுடைய இந்த சரணாகதியையும் புரிந்து கொள்ள வேண்டும். செந்தில் பாலாஜிக்கும் அமைச்சராக பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறத குறிச்சிருக்காரு ஆளுநர் ரவி. செந்தில் பாலாஜி அமைச்சராகவே இருக்கக்கூடாது, கைதான உடனே அமைச்சரை விட்டு நீக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாள். அந்த உத்தரவு செல்லுபடியாகலை, அவ்வளவுதான். அவ்வளவு போராடுற ஒரு ரவி செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்வதை சேர்த்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாருன்னா என்ன? டெல்லியிலிருந்து கட்டளை வராமல், மோடியிடமிருந்து கட்டளை வராமல் ரவி செய்வாராத? இப்போ மோடி கட்டளை இடுகின்ற அளவுக்கு போய் அங்க பார்த்திருக்காரு. அதனால ஏமாற்றம் என்பது இந்திய அரசை எதிர்ப்பார், பாசிச பாஜகவை ஸ்டாலின் எதிர்ப்பார் என்ற அன்பர்கள் எதிர்பார்க்கிறார் அல்லவா, அவர்களுக்குத்தான் ஏமாற்றமாக இருக்கும். உண்மையில் விசுவாசம் இல்லாமல் அரசியலை நடுநிலையா சிந்தித்தார். இப்ப நீங்க ஒரு வாரிசை கொண்டு வருவதற்கான ஒரு உளவியல் போர் நடத்திருக்காங்க. ஆனால் ஏற்கனவே இதற்கு முன்னால் இது போல் வந்த விமர்சனங்களுக்கு திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல, இது ஒரு ஜனநாயக இயக்கம், ஜனநாயக அடிப்படையில உழைப்பிற்கு தகுந்தாற் போல் தான் மேல வர முடியும்னு ஒரு கருத்தை அவங்க கட்சியிலே சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன? ஆமா, இப்போ யார் எதுக்குறாங்க? இப்ப துரைமுருகன் எல்லாம் உதயநிதி பார்வை தன் மீது பட்டால் போதுங்கிற நிலையில இருக்காரு. மனசுக்குள்ள பொறுமல் இருக்கும், வெளியில சொல்ல முடியாது. யார் அங்க இது தவறு, கொண்டு வரக்கூடாது, அனுபவமே இன்னும் இல்லை அவருக்கு. ஒரு 5 ஆண்டு போல அமைச்சராக இருந்த அனுபவம் இல்லாதவரை துணை முதல்வராக கொண்டு வர்றீங்க அப்படின்னா தேவை. துணை முதல்வருங்கிற ஒரு பதவி அரசமைப்பு சட்டத்தில் கிடையாது. அதனால நேற்று இப்ப பதவி உறுதிமொழி ஏற்புல உதயநிதிக்கு பண்ணல. ஏன்னா துணை முதல்வர்னு ஒண்ணு இருந்தா தானே அவங்க பதவி பண்றதுக்கு. இவங்களா வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அந்த துணை முதல்வர் பதவிக்கு அரசமைப்பின்படி அதிகாரம் இல்லைன்றீங்களா? அரசமைப்பு சட்டப்படி தனி அதிகாரம் எதுவும் கிடையாது. அவர் ஒரு அமைச்சர் தான், அவருக்கு கான்ஸ்டியூஷன்ல உள்ளபடி அவர் ஒரு அமைச்சர் தானே தவிர துணை முதல்வருக்கு என்று சிறப்பு அதிகாரங்களோ அப்படி ஒரு பதவியே கிடையாதுங்க. அரசமைப்பு சட்டத்துல அப்படி ஒரு பதவியே கிடையாது. அதனால அது அவங்களா பார்த்து வச்சுக்கிறது. ஒருத்தர் வச்சுக்கிறாங்க, சில பேர் 2 பேர் வச்சுக்கிறாங்க. சில மாநிலங்கள்ல இது மாதிரி பதவி கோஷ்டி பிரச்சனை வரும்போது செய்யறாங்க. இங்க வாரிசு பிரச்சனையில சீக்கிரமே கொண்டு வந்துடணும், ஸ்டாலின் நல்லபடியா ஆரோக்கியத்தோட இருக்கும் பொழுதே கொண்டு நிலைநிறுத்திடணும். குடும்பத்துல இல்லைன்னா குடும்பத்தை விட்டு கட்சி போனாலும் போயிடும் என்ற பீதி இருக்குல்ல அவங்களுக்கு. தங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை விட்டு திமுக போயிடுமோ என்ற பீதி இருக்கு அவங்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு. அதனால ஸ்டாலின் ஓரளவு தெம்பா ஒரு நல்ல பேரணியோட இருக்கும்போதே கொண்டு நிலைநிறுத்தணும் செய்யறாங்க. அதான் மற்றபடி ஜனநாயகத்துக்கும் இதுக்கும் தொடர்போ, நாட்டு வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் தொடர்போ அது உள்ளதெல்லாம். இப்ப நீங்க சொன்னதுல ஒரு 2 கேள்வி எழுது. ஒண்ணு, இப்ப துரைமுருகன் குறித்து சொன்னீங்க, அவரை இவர் ஏற்கக்கூடிய உளவியல தான். ஆனால் மறுமுனையில் துரைமுருகனுடைய மகன் MP பதவியாக இன்னைக்கு திமுகவின் முதன்மையாக அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள்
பிள்ளைகள் எல்லோருமே வந்து ஒரு அரசியல் பதவியில இருக்காங்க, எம்எல்ஏவோ எம்பியாகவோ அல்லது அமைச்சர்களாகவோ இருக்கு. இந்த பின்னணியில் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஏற்பது என்பது இயல்பான மனப்போக்கு தானே. அவங்களுக்கு ஏற்பா இருக்கும், எல்லாருக்கும் வந்துட முடியாது. அப்படியும் பிரச்சனை இருக்கு. இப்ப வந்து அப்ப வைகோங்கிறேன், துரைமுருகன் மகனோ அல்லது பொன்முடி மகனோ இன்னும் பல பேருடைய மகன்களோ, அந்த காலத்துல கலைஞர் காலத்துல வீரபாண்டி ஆறுமுகத்துடைய மகனோ, இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் கட்சியில முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்து அல்லது பொறுப்புகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வரலன்னா கருணாநிதி வாரிசை எப்படி ஏத்துக்குவாங்க அவங்க? அது மாதிரி ஸ்டாலின் வாரிசை எப்படி ஏத்துக்குவாங்க? அப்ப ஸ்டாலின் வாரிசுக்கு வந்து துணை முதல்வர் அப்படின்னு வந்துச்சுனாக்க துரைமுருகனுடைய வாரிசுக்கு ஒரு எம்பி பதவியாவது வேணும், எம்எல்ஏ பதவி வேணும், அந்த மாதிரி மாவட்ட செயலாளர் பதவி வேணும். இந்த மாதிரி ஏதாவது அப்படி கொடுத்தா தான் அவங்கவுங்க வாய அடைக்கலாம். அப்ப யாரும் அதிருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஏகபோகமா நான் மட்டுமே வைக்கலப்பா, பெரிய பதவியை நானும் வைக்கிறேன், குட்டி பதவியெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், வாரிசு அடிப்படையில் தான் கொடுக்குறேன் என்று வாரிசு அரசியலை சமூகமயமாக்குவது எல்லாருக்கும் இல்லை. இதை சமூகமயமா ஆகும் இதனுடைய இது வந்து சாதாரண இல்லை. அப்படி ஆக்குறது தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அதனால வாரிசு அரசியல்ல கீழ்நிலையில கொடுக்குறாங்க. மேல்நிலையில அந்த குடும்பம் கலைஞர் குடும்பம் மட்டும்தான் இருக்கும், மற்றவங்க வந்துட முடியாது, சிந்திக்க முடியாது, சிந்திக்க கூடாது, அப்படிதான் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பத்தி இருக்கு. ஆனால் இந்த துணை முதல்வர் என்கின்ற பதவி இந்தியாவோட பெரும்பாலான மாநிலங்களில் இப்ப நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்ப அண்மையில வந்து பிஜேபி ஜெயித்த மாநிலங்களில் ஏறக்குறைய ஒரே மாநிலத்திலே 3 துணை முதல்வர்கள் பதவி வரைக்கும் இருக்கு. இதற்கு என்ன அரசியல் பின்னணி இருக்கு? அரசியல் பின்னணி நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இந்த ஜனநாயகம் சீரழிந்து போய்விட்டதுன்னு சொல்றதுக்கு இல்லை. இந்தியா முழுக்கவே நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது காலாவதியாகி அது ஒரு அதிகார வெறியர்கள், லட்சியம் இல்லாதவர்கள், யோக்கியம் இல்லாதவர்கள், வந்து கபலீகரம் செய்து கொள்ளக்கூடிய தந்திரம் உள்ளவர்களுடைய களமாக இந்த அரசியல் என்பது, நாடாளுமன்ற அரசியல், சட்டமன்ற அரசியல் என்பது இன்றைக்கு சீரழிந்து விட்டது ஒட்டுமொத்த இந்தியாவில். நீங்க பாருங்களேன், இப்ப நீங்க நேருடைய மகள் இந்திரா காந்தி மகன் ராஜீவ் காந்தியுடைய மனைவி சோனியா காந்தியுடைய மகன் ராகுல் காந்தி, இவங்க வந்து இவங்களை தவிர வேற யாரும் காங்கிரஸுக்கு தலைவராக ஆக முடியலையே. பிரதமருங்கிறது அடுத்தது, காங்கிரஸுக்கு தலைவராக வந்து ஓட்ட முடியல, கதையை ஓட்ட முடியலையே. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து அந்த குடும்பத்துல வந்தா தான் ஏதாச்சும் எல்லாத்தையும் அமைச்சரவைக்கு வச்சுக்க முடியும் நிலைமை வருது. இப்போ அவங்க தான் அடுத்த பிரதமர் என்ற நிலைமை என்பது இருக்கிறது. சும்மா பேருக்கு காங்கிரஸ் தலைவரா மல்லிகார்ஜுன கார்கே இருப்பார், அவர் இருப்பார், வரலாம் சும்மா அவங்கெல்லாம் வந்து டம்மி. உண்மையா இருக்கிறது வந்து ராகுல் காந்தி தான் இப்போ கட்சியில முடிவெடுக்கிற இடத்துல இருக்காரு. அது போல இருக்கு. அது மாதிரி உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் மகன் அகிலேஷ் யாதவ் தான். நாளைக்கு அவருடைய மகன் தான் தயார் பண்ணிட்டு இருப்பாரு, நமக்கு இங்கே தெரியல. அது போல பக்கத்துல பீகார்ல லல்லு பிரசாத் மகன் தேஜஸ்வியா, அவரு தான். அவங்க குடும்ப கட்சி அதெல்லாம். அவங்க ஜாதி எம்எல்ஏக்களை உருவாக்கிக்கிறாங்க, பிற ஜாதியிலையும் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்களை தவிர்க்க முடியலையே. இப்ப மாயாவதிக்கு திருமணம் இல்லை, குழந்தை எல்லாம் ஒண்ணும் இல்லை. அது அந்த அம்மா சொந்த பையன் தம்பி போனா அண்ணன் போனா ஒருத்தரை வந்து வாரிசா வச்சிருக்கு. அது மாதிரி மம்தா பானர்ஜியே அவங்க அண்ணன் தம்பி பிள்ளை யாரையும் ஒருத்தர் வாரிசு சொல்லி பிரச்சனையா கிடக்கு. இப்ப நீங்க பாருங்க, ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு சொந்த பிள்ளைலன்னா கூட அடுத்த அவங்க குடும்ப வாரிசு ஒருத்தரை கொண்டு வர்றது. இப்ப இந்தியா முழுக்க அது பீடித்து அந்த நோய் வந்து ரொம்ப படுமோசமா இருக்கு. வாரிசு அரசியல் என்பது அதுக்கு என்ன, இதனுடைய இது என்னன்னாக்க உங்களுக்கு இப்போ நீங்கள் திமுகவில் சமூக நீதினு சொல்லுவாங்க. வாரிசு அரசியல்னு வரும்பொழுது சமூக நீதி எப்படி வரும்? வந்து வாரிசு தானே. அப்போ வாரிசு அரசியல்ங்கிறது இன்னொரு வகை வர்ணாசிரம தர்மம் தானே. இது வர்ணாசிரம தர்மத்தை எதிர்க்கிறதாக அதுக்கு திமுக விட்ட யாருன்னு நம்ம நண்பர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பனுடைய மகன் தான் அடுத்த வாரிசு அரசியல்லையும் பதவியிலையும் நாடாளுமன்றத்திலையும்னாக்க அவர் வந்து அது வர்ணாசிரம தர்மத்தினுடைய தொடர்ச்சி தானே அது.
ஆமா, அது வந்து என்ன பண்ணும், வந்து என்ன உளவியல சமூகத்துல உண்டாக்கும், தனிஜாதி இதைத்தான் உண்டாக்கும் அது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நீங்க இப்ப இன்னைக்கு ஜாதி கட்சிகள் அதிகமாயிடுச்சுங்கிறோம் தமிழ்நாட்டுல. இந்த வாரிசு அரசியல் அதுக்கு ஒரு காரணம். நான் சொன்ன பாருங்க, தமிழ்நாட்டுடைய பண்பாடே வாரிசு அரசியல்னு கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு கல்யாணம் இல்லை, புள்ள இல்லை. அந்த அம்மா ஒரு வாரிசு எடுத்து இல்லை, ஒரு பையனை சுதாகரன் அவர் எடுத்துச்சு. அவன் சரியா இல்லை அந்த பையன். அவன் அப்பா ஆதிசா அந்த அம்மா எடுக்கும்போது அந்த பையனுக்கு 20 வயசுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். 100 கோடி செலவு பண்ணி திருமணம் பண்ணி 100 கோடி. நம்ம ஊரு இப்ப இவன் கல்யாணம் பண்ணான்ல, இப்ப அம்பானி 5000 கோடி. நம்ம ஊரு சின்ன அம்பானி ஜெயலலிதா ஊழல்ல சம்பாதிச்ச பணம். அவ்வளவு செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணிடுச்சு, எல்லாம் பண்ணிச்சு. அந்த பையனுக்கு இதுக்கும் ஒத்துக்காம போயிடுச்சு. இப்போ தனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்றால் கூட தனக்கு ஒரு லீகல் ஹேர் ஒன்று உருவாக்கி, வாரிசு உருவாக்கி அவனுகிட்ட கொடுக்கணும் எல்லாத்தையுங்கிற உளவியல் இருக்குல்ல. அதான் இந்தியா தமிழ்நாட்டுடைய உளவியல். அதுதான் சீரழிச்சிட்டாங்க அவங்க. திமுக, அதிமுக அதெல்லாம் வந்து சமூக நீதி என்பதை கொச்சைப்படுத்தி, எச்சில்படுத்தி, அசிங்கப்படுத்திட்ட கூட்டம் இந்த கூட்டம். நான் சொல்றேன், உங்க மகன் தான் அடுத்த தலைவராக வர முடியும் கட்சிக்கு. முதல்வருங்கிறது அது எல்லாரும் பார்த்து முடிவு பண்றது வச்சுங்க. உங்க கட்சிக்கு உங்க மகன் தான் தலைவராக முடியும்னா இது வர்ணாசிர தர்மம் இல்லாம என்ன? பிராமணர் மகன் தான் வரணும், சத்திரிய மகன் தான் வரணும், வைசிய மகன், சூத்திரமகன் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல. அந்த விஷயத்துக்கும் இவர் மகன் தான் தலைவராக முடியும். திமுகவுக்கு கருணாநிதி மகன் அல்லது ஸ்டாலின் மகன் தான் வர முடியும், அடுத்தது உதயநிதி மகன் தான் வர முடியும் என்ற நிலைமையை உண்டாக்கின பிறகு இது வர்ணாசிரம தர்மம் இல்லாம என்ன? அந்த வர்ணாசிரமத்துல பிராமணர்கள் ஆதிக்கம் பண்ணிருக்கலாம். இங்கே முதலமைச்சர் பதவி, கட்சி தலைமை பதவியில இருக்கிறவங்க அவங்க வாழ் வந்து பிராமணர் இல்லாத பிராமணர். கார்த்தி சிதம்பரம் இதை பற்றி ஒரு கருத்து சொல்லுகின்ற பொழுது, ஒரே குடும்பத்தில் பலர் அரசியல் தலைமைக்கு வருவது வந்து ஒண்ணும் புதிதல்ல. பதவிக்கு வர்றது முதல்வர் தான் வந்து தீர்மானிக்கிறார், அதே போல பிரதமருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு, துணை முதல்வருக்கு. ஆனால் இது ஒன்றும் புதிதல்லன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுகின்றபடி இப்படி வாரிசு அரசியலிருந்து வந்தாலும் கூட மக்கள் ஏற்பு செய்ய இல்லாமல் இவர்கள் வந்து அதிகாரத்திற்கு வர முடியாது இல்லையா? அதான் அதாவது கார்த்தி சிதம்பரம் வாரிசு அரசியல வர்ணாசிரமத்துல வந்திருக்கவர். அரசியல் வர்ணாசிரம தர்மத்துல பதவியில இருக்காளு. கார்த்தி சிதம்பரத்துக்கு மக்களுக்கு என்ன சம்பந்தம்? அந்த பையனுக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு இப்ப வேணா இருக்கலாம், 2-3 தடவை வந்துட்டாரு, எம்பியா இருக்காரு, ஏதோ தொடர்பு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி அவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப ப. சிதம்பரம் இளம் வயசுல இருந்து ஒரு அரசியல் ஈடுபட்டவர் வந்தாரு. அவருக்கு கூட திறமை இருக்கு, தகுதி இருக்கு, அவர் காங்கிரஸ் வந்தாரு. இந்த கார்த்தி சிதம்பரத்துக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் கூட நிறுத்துறாரு, ப. சிதம்பரம் கூட நிறுத்துறாரு. அவரு தன்னுடைய வாரிசு தான் வரணும்னு நிறுத்துறாரு. அறிவும் இல்லாத பையனை நிறுத்தி வந்தாச்சு. இப்ப அவர் ஏதோ பண்ணிட்டு கிடக்குறாரு. அதனால இப்போ உதயநிதி துணை முதல்வர் ஆக்குறத கார்த்தி எதிர்த்தாருனாக்க நிருபர்கள் கேட்பாங்களா, அவரை நீ எப்படியா வந்தேன்னு கேட்பாங்கல்ல. அதனால நியாயப்படித்தானே ஆகணும். இல்ல அது இல்லைங்க, மக்கள் செல்வாக்கு இல்லாமல் வந்து ஆட்சிக்கு வர முடியாது இல்ல. மக்கள் வாக்களிச்சுதானே மக்கள் செல்வாக்க திரட்டிக்கிறாங்க. அதே போல மக்கள்கிட்ட என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்க இந்த அரசியல் வர்ணாசிரமவாதிகள் ஜாதி உணர்வை தூண்டி விட்டாங்க. ஜாதி உணர்வை தூண்டி விட்டு என்ன பண்ணாங்க, இது வந்து இயல்பா தூண்டி விடும். அப்ப தன் வாரிசு அப்படிங்கும் போது அதான் அரசியலுக்கு வரலாம், அதிகாரத்துக்கு வரலாங்கும் போது தன் ஜாதி வரணுங்கிறது பை ப்ராடக்ட். அது ஒரு ஜாதி வர்ணாசிரமம் உள்ள, ஜாதி வித்தியாசம் உள்ள ஒரு சமூகத்துல இதெல்லாம் அதனுடைய துணை உற்பத்திகள் இதெல்லாம். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஆள் வரணும்ப்பா, நம்ம ஜாதிக்காரன் எம்எல்ஏ ஆகணும், நம்ம ஜாதிக்காரன் மாவட்ட செயலாளராக வரணும். அப்ப தன் மகன் தான் வரணும்னு ஒருத்தன் ஊர்ல பண்ணும்போது அடுத்தது ஜாதியை திரட்டிக்குவான், அவன் ஜாதி கூட வந்துச்சுன்னா திரட்டிக்குவான். அப்ப அந்த ஜாதி எண்ணத்தை புதுப்பித்து கொண்டே இருப்பார்கள், உயிர்ப்பித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அரசியல் வர்ணாசிரம தர்மம்ங்கிறது பழைய கர்ம வினை வர்ணாசிரம தர்மத்தை புதுப்பித்து கொண்டே இருக்கும். அதை புத்தெழுச்சியா கொண்டு வரும். இப்ப புத்தெழுச்சியா உண்டாயிதான் தமிழ்நாட்டுல ஏராளமான ஜாதி கட்சிகள். அது போல இந்த புத்தெழுச்சியில தான் இன்னைக்கு பாஜகவுக்கு வாய்ப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு நாள் அது சிரமப்பட்டுச்சு. வெறும் மோடி மந்திரத்தினால மட்டும் வந்துடல. அரசியல் வர்ணாசிரம தர்மம் இருக்கிறது வந்து ஜாதி வர்ணாசிரம தர்மத்தை புத்தெழுச்சி கொள்ள செய்கிறது. அதனால ஜாதி பார்த்து மாவட்ட செயலாளர் போட்டது திமுக, ஒன்றிய செயலாளர் போட்டது திமுக. அப்ப அந்த ஜாதி எண்ணம் வந்து வளர்றதுங்கிறது சமூக நீதி வர்றது. பிராமணர் அல்லாத ஜாதிகள் தன் ஜாதியை பத்தி பேசிக்கிறது வந்து சமூக நீதிங்கிற ஒரு சிறப்பு பட்டத்தை பெற்றுக்குது. புரியுதுங்களா? சமூக நீதி வேற, பிராமணர் அல்லாத இதர ஜாதிகள் இருக்குல்ல,
அந்த ஜாதி தன்னுடைய ஜாதிவாதத்தை பேசுவது என்பது சமூக நீதி. அதுக்கு அவ்வளவு சிறப்பு பட்டம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. யாருன்னா திராவிடவாதிகள் தான். இதை சொன்னா வருத்தப்படுவாங்க. திராவிடம் அவர்கள் தான் வேற யாரும் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு யாருக்கு தெரியும்? அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் அதெல்லாம் தெரியும். அப்ப ஜாதியை நீங்க புதுப்பிச்ச பிறகு எல்லா ஜாதியும் வந்துச்சு. இன்னைக்கு நாங்க இருக்கிற 1980க்கு பிறகு இத்தனை ஜாதி கட்சி உண்டா? 80க்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டுல 1980க்கு முன்னாடி இத்தனை ஜாதி கட்சி உண்டா? எல்லாம் திராவிட வர்ணாசிரம அரசியல்ல தான். திராவிட அரசியல் வர்ணாசிரமம் வந்துச்சுல்ல, அதுல இருந்துதான் நான் சொல்றேன். அந்த வர்ணாசிரமம் தான் ஜெயலலிதா தனக்கான ஒரு செயற்கை வாரிசை உற்பத்தி பண்ணக்கூடிய தேவையை உண்டாக்குது, உளவியலை உண்டாக்குது. இந்த சூழ்நிலைங்கிறது அந்த மாதிரி தூண்டி விடுது, வாரிசு அரசியல் கொண்டு வரலாப்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த கெடுதல் மாதிரி இவ்வளவு சமூகத்திலயும் அந்த கெடுதலை உண்டாக்கிட்டு இருக்கு. இது ஒரு குடும்பத்திலேயே ஒருத்தர் பொறுப்பேற்பது புதிதா இல்ல அப்படின்னா இப்ப இந்தியா சொல்லலாம். இது என்னதுன்னா கடைசியில கீழ்நிலை வரைக்கும் அது ஒரு பை ப்ராடக்ட் வேலைதான் உண்டாக்கிறது. இப்ப நீங்க ஒரு கட்சி திமுக தலைவர் மகனை தான், தலைவருடைய மகன் தான் அடுத்த தலைவராக வர முடியும், முதல்வருடைய மகன் தான் அடுத்த முதல்வராக வர முடியும் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மாவட்ட செயலாளர் மகன் மாவட்ட செயலாளர் வரணும், ஒன்றிய செயலாளர் மகன் ஒன்றிய செயலாளர் வர வாய்ப்பு அளிக்கிறது, எம்எல்ஏ மகன் எம்எல்ஏ வர்றது வாய்ப்பு அளிக்கிறதுன்னு பண்ணிடுறாங்கல்ல. அப்ப இந்த அரசியல் வர்ணாசிரம தர்மம் கிளை விட்டு பரவுது. அப்படி பரவும்போது இதர மக்கள்கிட்ட தன் மகன் தன் குடும்பம் அடுத்த நிலையில நமக்கு இந்த சமூகத்துல உள்ள தன் ஜாதி வரணும், இதனுடைய விரிவாக்கம் படர்ந்தது போது தன் ஜாதி வரணும் என்ற உணர்வு உண்டாக்குது. அந்த ஜாதியோட இந்த அரசியல் வர்ணாசிரமவாதிகள் இருக்காங்கல்ல, திராவிடவாதிகள், அரசியல் வர்ணாசிரமவாதிகள், திமுக அதிமுக எல்லாம் அந்த ஜாதியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அல்லது அதை பயன்படுத்திக்குவாங்க, அவங்களுக்கு சில பதவிகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது நிலைக்குது. இது இதை எல்லாரும் ஏத்துக்கிட்டு போயிடுறாங்க, மக்கள் ஏத்துக்கிட்டு போயிடுறாங்க. அவங்கவுங்களுக்குள்ளதை அவங்கவுங்க அடைச்சிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற முறையில இதை அவங்கவுங்களுக்கு போட்டுறது, பங்கு போட்டுறது இல்லை என்ற நிலையில தான் இது சமூக ஏற்போட நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்னிலிருந்து இன்னொரு கேள்வி, இப்ப ஒரு சமூகத்தில் ஒடுக்குண்ட நிலையில் இருக்கக்கூடிய இப்ப ஜாதிகள், இப்ப நீங்க நிறைய 80களுக்கு பின்னால் நிறைய சாதி கட்சிகள் தோன்றிருக்கு. அவர்கள் தங்களை பிரதிநிதிப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு தேவை என்ற அடிப்படையில் கட்சிகளை துவங்குவது ஒன்றும் தவறு இல்லையே. அதான் இப்ப ஜாதிக்கு ஒரு கட்சி தொடங்கினா ஜாதி இப்ப முன்னேங்கும். இப்ப ஜாதி தொடங்கும் ஒரு கட்சி தொடங்கினாக்க, ஜாதி கட்சி தொடங்கினாக்க, அப்ப ஜாதி உயிர்வாழ்வுல பேசிக்கிட்டு ஜாதி ஐடென்டிட்டியை பேசிக்கிட்டு அப்படியே இருந்தா ஜாதி நீடிக்க தானே செய்யும். அப்ப ஜாதி நீடிக்க வேண்டுமா, மங்கி மறையணுமா? நீடிக்கிறது நல்லதான், மங்கி மறைய நல்லதான். நான் சொல்றேன், தேதி ஒழிக்க முடியாது ஜாதி. நாங்க தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம். சாதியும் தமிழ் தேசியங்கிற புத்தகத்தையே நான் எழுதியிருக்கேன். 15 வருஷத்துக்கு முடிவோட எழுதியிருக்கோம், 15 வருஷத்துக்கு மேலே எழுதியிருக்கோம். அதாவது ஒரு ஒரு ஒழிக்கிறேன்னு ஆரம்பிக்க முடியாது. அதை இது எங்கல்ஸ் மதத்துக்கே சொன்னாரு, ஒழிக்கிறேன்னு ஆரம்பிச்சுன்னா குத்திட்டு போயிடும். அது தேவைப்படாத சூழ்நிலையை உண்டாக்கணும்ப்பா, பல வடிவங்கள்ல உண்டாக்கணும், அவ்வளவுதானே தெரியும். காலப்போக்கில் அது பங்கி மறையணும். நீ ஒழிக்கணும்னு கிளம்பாதுன்னு. ஜாதிக்கும் அதுதான், நீங்க ஒழிக்கணும்னு நினைச்சா அது குத்திட்டு போயிடும். அது தேவைப்படாத ஒரு மாற்று சமூக சூழ்நிலைகளை, கருத்துக்களை, வசதி வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை, சமூகத்துல ஒரு உத்தரவாதத்தை நம்ம உருவாக்கிட்டே வந்தோம்னா ஜாதி தேவைப்படாத ஒரு நிலையில அது மங்கி மறையும். இப்ப ஜாதியை ஒடுக்குமுறை இருக்குன்னா கடும் சட்டம் வேணும், அது மாற்றுகிறது இல்லை. அதுவா ஒழியட்டும் இல்லை. ஒரு ஜாதி ரீதியா ஒருத்தரை இழிவுபடுத்துறாங்க, தாக்குறாங்க, துன்புறுத்துறாங்கன்னா கடுமையான சட்டங்கள் வேணும். அதே சமயம் ஜாதியை ஒழிச்சறேன்னு ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல, அது மாதிரி ஆரம்பிச்சா அது புத்திரி பெறத்தான் செய்யும். அது அப்படி செய்யக்கூடாது என்று மனித உளவியல் படி நம்ம அதை சமூக உளவியல் படி புரிஞ்சுக்கிட்டு அதை கையாள வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய கருத்தும். அதுதான், ஜாதிய பாகுபாடு காட்டி பழிவாங்கப்பட்டால் அது நடவடிக்கை கடுமையா இருக்கணும், அது சட்டம் இருக்கணும், அது வேற விஷயம். இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறோம். திமுக அதிமுகவில் தலைமைக்கு வர முடியாது அல்லது அதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெற முடியாது என்பதனால் இத்தனை சாதி கட்சிகள் உருவானதா? இல்ல தலைமைக்கு வர முடியாது என்பதனால திமுக அவங்க என்ன பண்றாங்க, ஜாதியை பயன்படுத்தி நம்மளெல்லாம் ஜாதியை பயன்படுத்திக்கிறாங்க துணையா. இப்போ எடுத்துக்காட்டா சொல்றமே, பச்சையா சொல்ல போனாக்க, இப்ப ஜாதி சமூக நீதிங்கிற பேர்ல நம்ம ஜாதிகளை எல்லாம் அவங்க ஒருங்கிணைச்சுக்கிறாங்க, தூண்டி விட்டுக்கிறாங்க. ஆனா அவங்கதான் முதலமைச்சரா வர்றாங்க, அவங்கதான் திமுக தலைவரா வர்றாங்க.
இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு வன்னியர் சமூகம் வச்சுக்கோங்க, பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறோம். நம்ம ஜாதியை பயன்படுத்தி மிக மிக சிறுபான்மையா இருக்கிற ஒரு சாதி தலைவர் பதவி, முதல்வர் பதவி வரும்போது நம்ம ஏன் நம்ம உரிய விகிதத்தை அடைய முடியாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது. ஏன் வருது அது? அது வாரிசு அரசியல் பண்றதுனால, குடும்ப அரசியல் பண்றதுனால, அனைவருக்கும் பொதுவான மனப்பான்மையோட அனைவரையும் பொதுவாக அணுகக்கூடிய தன்மை இருந்து, ஜாதி முக்கியத்துவம் இல்லப்பா, சமூகம் தான் முக்கியம், எல்லாருக்கும் உரிமை உண்டு என்பது நடைமுறையில் அப்படி இருந்து அந்த ஜாதி உணர்வை மறைமுகமா தூண்டி விடுறது, ஜாதி வாக்கு வங்கியை கிளப்பி விடுறது திமுக, அதிமுக. அப்ப அவங்க பாக்குறாங்க ஜாதி வாக்கு வங்கிய, நம்ம ஜாதி வாக்கு வங்கியை உருவாக்கி அந்த இன்னொரு ஜாதிக்காரர் பதவியில் அடையிறதுக்கு நாம அடைஞ்சா என்னங்கிற எண்ணம் வருது பெரும்பான்மையா உள்ள ஜாதிக்கு. அப்ப அந்த பெரும்பான்மையா உள்ள ஜாதிகளுக்கு அந்த எண்ணம் வரும்போது அடுத்த நிலை ஜாதிகள் அல்லது அதுக்கு நேர் எதிர்நிலையில ஒரு நிலையில உள்ள பட்டியல் வகுப்பு ஜாதிகள், எல்லா ஜாதிகளுக்கும் என்ன வருது, நம்ம அதை கன்சாலிடேட் பண்ணிக்குவோம், நம்ம ஜாதியை, நமக்கு இந்த பர்சன்ட் இருக்கு என்ற எண்ணம் வருது. அப்ப இதுக்கெல்லாம் தூண்டுகோலா இருக்கிறது சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட திமுக அதிமுக கட்சிகள் தான் அப்படிங்கிறதுதான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு பகுத்தாய்வு பண்ணதுல தெரியறது தான். இப்ப இந்த அமைச்சரவை மாற்றம் பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அறிக்கையில இப்ப இதுலயே சமூக நீதி என்று நகாசி வேலை செய்கிறது திமுக, அதனுடைய போலி சமூக நீதி அம்பலப்பட்டிருக்கு. இப்ப 131 எம்எல்ஏக்கள் அவங்க இருக்கிறாங்க. அது 23 எம்எல்ஏக்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்படின்னா நீங்க ஏறக்குறைய 6 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த அமைச்சரவையில 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதே போல பட்டியலின மக்கள் அவங்களுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை 21. அப்ப அதுல பாத்தீங்கன்னா நீங்க 3 பேருக்கு தான் கொடுத்து 5 பேர் இருக்கணும். தொடர்ச்சியாகவே பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் முக்கியமான துறைகள் ஒதுக்குறது இல்ல. சத்தியவாணி முத்து, ஓபி ராமனுக்கு பிறகு இப்பொழுது மட்டும்தான் கோவிச்செழியனுக்கு உயர்கல்வித்துறை கொடுக்குறாங்க. அவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்ப வேற யாருக்கு கூட கொடுத்துருக்காங்க விகிதத்தை விடன்னு சொல்லணும்ல, சொல்லல அவரு சொல்லல. அத சொல்லணும், டாக்டர் ஐயா சொல்லியிருந்தானே யாருக்கு கூட கொடுத்துருக்காங்க அவங்க வீதத்தை விட, அதை சொல்ல விட்டாரு. நீங்க சத்யவாணி முத்து, இவங்க ராமன், காமராஜ் அமைச்சரவையில கக்கனுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்புட்டாருங்க. உள்துறை அமைச்சர், போலீஸ் மந்திரி. எனக்கு கார்ட்டூன் போட்டு போலீஸ் பெல்ட் போட்டு கக்கன் படத்துல போட்ட தினத்தந்தி கார்ட்டூன் நான் பார்த்திருக்கேன். இல்ல பட்டியலின மக்களுக்கு முக்கிய அமைச்சரவை கொடுக்கல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு கொடுத்தாருங்க. இல்லைங்க திமுக கொடுக்கல. திராவிட சமூக நீதியில கிடையாது. இதை பத்தி எல்லாம் பேசாதவங்க எல்லாம் எனக்கு பெரிய வியப்பாளிங்களா உங்களுக்கு. கக்கனுக்கு கொடுத்தாங்க காவல்துறை மந்திரியா. சும்மா 8 பேர் தான் மொத்த மந்திரி காமராஜ் ஆட்சியில. கக்கனுக்கு கொடுத்தாங்க. அதுபோல சமூக நீதி பேசுறது இதெல்லாம் அதான் சொன்னா ஏதோ திராவிட எதிர்ப்புன்னு சொல்றாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. இப்ப டாக்டர் அதை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்ச வகைகள்ல நம்ம சில நண்பர்கள் சொல்றாங்க. இப்ப தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்களுக்கு 7-8 அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க மக்கள் தொகை எண்ணிக்கையோட அதிகமா இருக்காங்கிறாங்க. அது என்ன உண்மையான்னு பார்க்கணும். அடுத்தது நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அப்படி ஒவ்வொரு ஜாதி விகிதத்துக்கு ஏற்ப மந்திரி கொடுத்துட முடியாது. செயற்கையா ஒரு ஜாதிக்கு பக்கச்சார்பா இருக்கிறது, இந்த ஜாதிகளை புறக்கணிக்கிறதுங்கிற போக்கு கூடாது. திறமை, பணி, போக்குவரத்து எல்லாம் தான் பார்க்கணும் ஒரு அமைச்சரவையில. அதே சமயம் சில அடர்த்தியான சில முக்கியமா ஒரு ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய ஜாதிகள்ல அது விடுபட்டு போயிடாம பார்த்துக்கணும் ஒரு அளவுக்கு. அது பேலன்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும். அவங்கவுங்க விகிதத்துக்கு ஏற்ப மந்திரி பதவி கொடுத்துட முடியுமான்னா எண்ணிக்கை ரொம்ப பெருகி போயிடுறது. அது ஒரு சிக்கல். இந்த மாதிரி யாருக்காவது செயற்கையா நீங்க கூடுதலா கொடுத்துறீங்களா? அத டாக்டர் நேரா சொல்லல. அதை வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு, அவரு மனசு வச்சு சொல்றாரு. அது அந்த சூழ்நிலையும் இருக்கு இங்க. அதெல்லாம் பார்க்கணும். அதனால யாராருக்கு எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி போயிருக்கு. இப்ப நம்ம பையங்க எழுதுறதுல என்ன பண்றாங்கன்னா, தெலுங்கு குடும்பங்கள்னு போட்டு நிறைய பேரை போட்டு இத்தனை பேர் இருக்காங்க, அமைச்சர்கள் சொல்றாங்க. அவங்க விகிதத்தை விட அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கான கூடுதல் சலுகைகள், கூடுதல் முக்கியத்துவம் நம்ம ஸ்டாலின் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அது ஒன்றும் நமக்கு தெரியாத விஷயம், மர்மம்லாம் ஒன்றும் கிடையாது, கொடுத்துட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி இருக்கணும். அதே போல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல எல்லா ஜாதியும் விகிதத்தை அடிப்படையில் மந்திரி சேவை கொடுத்துட முடியாது. ஓரளவு அதை பார்க்கலாம். மற்றபடி அவங்களுடைய ஒப்படைப்பு, அர்ப்பணிப்பு, திறமை,
செயல்பாடு, போக்குவரத்து இதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். அதே சமயம் சமூக நீதியையும் அதில் வந்து ஒரு இணைச்சிக்கணும். சமூக நீதியை கைவிட்டுட்டல்ல. சமூக நீதி கொள்றதுன்னா அந்த அரசியல் சமூக நீதி வர்ணாசிரமம் அதெல்லாம் சொல்ல வாரிசு அரசியல் இயல்பாக ஒரு இந்த வகுப்புகள் இந்த ஜாதிகள் போது இருக்கு, அடர்த்தியானது இருக்கு, இதுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம், அதுல திறமைசாலி இல்லாம இல்லை அப்படிங்கிறத அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது என்பது இருக்கிறது. அது அவர் டாக்டர் இப்ப வெளிப்படையா சொல்லாவிட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு இருக்கலாம். அதையெல்லாம் சரி பண்ணத்தான் வேண்டும். இப்ப இந்த அமைச்சரவை மாற்றம் பற்றி முதல்வர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில வந்து கடந்த கால உழைப்பு, நிகழ்காலத்தில் வழங்கப்பட்ட திறன், நிகழ்காலத்துடைய திறன், அந்த அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு துறைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதனால விமர்சனங்களுக்கு ஆளாகாமல் துறையை கவனித்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மறுமுனையில ஒரு துணை முதல்வர் பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, விமர்சனங்களை நான் வந்து எதிர்கொள்வேன், என்னுடைய பணியின் மூலமாக நான் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன கருத்து? இது வந்து கடந்த காலம் எவ்வளவு காலம் அரசியல் உதயநிதிக்கு கடந்த கால கூடுதலா முதல்வர் இன்னொன்னு சொல்றாரு, எனக்கு துணை இல்ல மக்களுக்கான துணை. ஆமா, மக்களுக்கான துணை தான். மக்களுக்கான துணை என்பது எவ்வளவு கால அரசியல் அனுபவம் இருக்கு உதயநிதிக்கு, அரசியல் போராட்டங்கள், அரசியல் செயல்பாடுகள் அவருக்கு என்ன இருந்திருக்கு? கருணாநிதி பேரன், ஸ்டாலின் மகன் என்பதை தவிர முன்னுரிமை தகுதி வேற என்ன இருக்கு அதுல? ஏன் அதை மூடி மறைக்கணும்? கடந்த காலமும் மற்ற ஆளுகளுக்கு பார்ப்பீங்க, கடந்த காலம்ல உங்க குடும்பத்தான் அது கிடையாது, ராஜ குடும்பம்ல. இப்ப ராஜா மகன் ராஜா ஆகிறதுக்கு வயசு பார்க்க முடியுங்களா? ஒரு மந்திரி ஆகிறதுக்குன்னா பார்க்கலாம். அந்த காலத்துல மன்னராட்சியிலேயே ஒரு மந்திரியா ஒருத்தரை போடணும்னாக்க அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, என்ன அறிவு இருக்கு, என்ன ஆற்றல் இருக்கு, என்ன பக்குவம் இருக்குன்னு பார்ப்பாங்க. ராஜா மகன் ராஜா ஆகிறதுக்கு அதெல்லாம் பார்க்க அரண்மனையை விட்டு அவங்கள விட்டு போயிடுவோம். அதான் ராஜா மகன் ராஜா ஆகிறதுக்கெல்லாம் அனுபவம், முதிர்ச்சி, பக்குவம், திறமையெல்லாம் பார்க்கவே முடியாது. அது போலதான் இன்னைக்கு வந்து ஒரு ராஜ வம்சத்து அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல கருணாநிதி குடும்பம் அப்படி ராஜா குடும்பமா இருந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு இன்னொரு குடும்பம் வரும். அந்த இதுல அவங்க குடும்பத்துல அடுத்ததா பார்க்கும் பொழுது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைங்கிறாங்க, ஸ்டாலினுக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லைங்கிறாங்க, பல பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அடுத்த ராஜா தயார் பண்ணணும். அந்த ராஜாவுக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கணும்னா அப்புறம் அந்த அரண்மனையில விட்டுல பதவி பறி போயிடும். அதனால மந்திரிக்குத்தான் தகுதி பார்க்கலாமே தவிர மன்னருக்கு தகுதி பார்க்க முடியாது. பிறப்பத்தான் பார்க்கணும். பிறப்பத்தான் பார்த்திருக்காங்க. இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்ப இந்தியா முழுக்கையும் பெரும்பாலான கட்சிகள் வந்து இந்த வாரிசு அரசியல். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க அமெரிக்காலே எடுத்துட்டீங்கன்னா ஜார்ஜ் புஷ் இருந்தாரு, அவருடைய பையன் ஜூனியர் புஷ் வந்தார். இப்போ உலகம் முழுக்க இப்படியான ஒரு சூழல் இருக்கு இந்த வாரிசு. இதற்கு என்ன மாற்று, என்ன மாதிரியான மாற்று வந்து நீங்க முன்மொழிகிறீங்க? ஆமா, இது ஒரே ஒன்று சொல்லிடுறேன். ஒரு வாரிசு அரசியல் என்பதை பகிரங்கமா நியாயப்படுத்தி தமிழ்நாட்டில் எழுதியது, பேசியது ஈவேரா அவர்கள் தான். அந்த கட்சி ரெண்டா பிளந்தது இல்லை, திராவிடர் கழகம் திமுகவா வந்து இவங்கெல்லாம் வெளியில வந்தாங்கல்ல அண்ணாவோட கண்ணீர் துளிகளாக. ஆமா ஆமா, கண்ணீரை விட்டுக்கிட்டே வந்தாங்க. எதுக்குன்னா அரசியல் வாரிசாக மணியம்மையாரை ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது தான். அவரு ஈவேரா வந்து அறிக்கையிலே கொடுத்தாரு, நான் மணியம்மாவை திருமணம் பண்ணி கொள்வது உடல் தேவைக்காக எல்லாம் இல்லை, அந்த வாழ்க்கைகள்லாம் இல்லை, இந்த அரசியல் இந்த திராவிட கழகத்தை பாதுகாக்க ஆள் தேவை, எனக்கு வாரிசு இல்லை, நான் வந்து ஒரு இளைஞனை தயார் பண்ணினேன். யாரு? ஈவேகி சம்பத்து அலுவலக செயலாளர் அவர் தான். திராவிடத்துக்கு இளைஞனை தயார் பண்ணினேன், எங்கள் குடும்பத்து இளைஞன் ஒருவனை தவறு செய்தார். அவரையும் அந்த கூட்டம் எடுத்து கொண்டு விட்டது. அண்ணாத்திர கூட்டம் எடுத்து கொண்டு விட்டது. எனவேதான் ஒரு வாரிசு தேவை என்று மணியம்மாவை திருமணம் செய்ய அரசியல் வாரிசு தேவை என்று தான் நான் செய்தேன்னு பகிரங்கமா வெளிப்படையா எழுதியிருக்காரு. ஆணையத்தின் தொகுப்புல இருக்கு. அவர் சொன்ன காரணங்கள் எல்லாம் அண்ணா பெரியார் சொன்ன காரணங்கள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஏன்னா திராவிட வந்து உலகத்தையே வழிகாட்டிக்காங்கல்ல, அது வழிகாட்டியா இல்லாட்டி அந்த மாதிரி முன்கூட்டியே சிந்திச்சிருக்கு பாருங்க. திராவிடம் தான் அதெல்லாம் சிந்திக்க முடியும். வாரிசு அரசியல்ல சிந்திச்சிருக்கு. உலகம் முழுவதும் ஏன் அப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. உலகம் முழுவதுமே இந்த நாடாளுமன்ற அரசியல், இந்த உள்ள தேர்தல் முறை என்பது காலாவதியாகிவிட்டது என்பதுதான் விமர்சனம் என்பது. இதை பத்தி 19ஆம் நூற்றாண்டிலே ஹென்றி தோரே வந்து யுஎஸ்ஏல சொல்லியிருக்காரு. காந்தியடிகள் அவர் தான் பின்பற்றி சில கருத்துக்களை எடுத்தார். இந்த ஒத்துழையாமை இயக்கம், இந்த மாதிரி வன்முறையற்ற போராட்டம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தோரே சொல்லியிருக்காரு. அந்த
இதை எடுத்தார் அவர். அவர் சொன்னது ரொம்ப அவர் யூகிச்சு அவங்க என்ன அவங்க ஜனநாயகம் ரொம்ப பழமையானது. தேர்தல் முறை என்பது யுஎஸ்ஏல ரொம்ப பழமையானது. அது அவருக்கு 10ஆம் நூற்றாண்டுலேயே அடையாளம் தெரிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் பல நாடுகள்ல பிறகுதான் வருது. அதனால இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் முறை, சட்டமன்ற தேர்தல் முறை என்பது தனிநபர்களுடைய ஒரு ஆதிக்க அரசியலாகவும் கொள்ளை அரசியலாகவும் செல்வாக்கு அரசியலாகவும் போனதை தவிர மக்கள் பணி அரசியலாக அது மையமா இல்லை. எல்லா நாட்டிலையும் அது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு அதுதான் நம்ம தமிழ்நாட்டிலேயும் நடக்குது, இந்தியாவிலையும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மாற்றாக நம்ம என்னன்னு சிந்திக்கணும். இப்ப இவங்களை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு போனா பத்தாது. இதெல்லாம் மாற்றா நம்ம தமிழ் தேசிய பேரியக்கம் நம்ம கொள்கை அறிக்கையிலே போட்டுக்கிறோம். இன்றைக்குள்ள இந்த அரசியல் கட்டமைப்பு, நாடாளுமன்ற முறை, இந்த சட்டமன்ற முறையை மாற்றி அமைக்கணும். உதாரணமா அதிகார பரவல் என்பது வரணும். கிராமங்களே காந்தியடிகள் சொன்னதுல அந்த அடிப்படையில் எடுத்துக்கலாம். கிராம அரசுன்னாரு, கிராம ராஜ்யம்னாக்க கிராம அரசுன்னு தான். அந்த கிராமம் ஒரு அரசா இருக்கணும், அது ஒரு சிற்றரசா. அங்க எலெக்ட் ஆகிறவங்க அவங்களுக்கு சில உரிமைகள், அவங்களே சட்டம் இயற்றி கொள்ளக்கூடிய உரிமைகள் வழங்கணும். அது மாதிரி ஒன்றியம், அதுக்கு மேல இந்த இந்திய பாராளுமன்றம் என்பதை கலைச்சிடணும். மாநிலங்களுடைய கூட்டு சபையை அதை மாத்தணும். சும்மா ஒரு 4 அதிகாரம் இருந்தா போதும் அதுக்கு. இப்ப நம்ம இதை சொல்லும் பொழுது அதே மாதிரி மாநிலத்துக்குள்ள அதிகாரத்தையும் கிராமத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றோம். அப்போ பாராளுமன்றம் இன்னைக்குள்ள ரெப்ரசன்டேஷன்ங்கிறதுக்கு பாருங்க, இது மோசமான ஒடுக்குமுறை. இது இப்ப நம்ம என்னதான் பண்ணாலும் 39 உறுப்பினர் தானே நம்ம தமிழ்நாட்டுக்கு. புதுவை சேர்த்தா 40 பேர் தான். 543 பேர்ல இது என்ன? அது மக்கள் தொகை 8 கோடி பேர் நம்ம இருக்கிறோம். அது ஒரு ஜனநாயக முறையே இது கிடையாது. அதனால 4 அதிகாரம், இராணுவம், வெளியுறவு கொள்கை, ரூபா நோட்டு அச்சடிக்கிறது, இந்த மாதிரி இது இருந்தா போதும் இந்திய அரசுக்கு. அப்புறம் சில வெல்ஃபேர் மெஷர்ஸ், யூரோப்பியன் யூனியன் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இந்தியாவுக்கு யூரோப்பியன் யூனியன் நாடாளுமன்றம் வச்சிருக்காங்க. அது மாதிரி வச்சுக்கிட்டு அதை விட கூடுதலாக இந்த இராணுவம் வச்சுக்கிறது, ரூபா அடிக்கிறது போறதெல்லாம் வச்சுக்கலாம், வெளியுறவு வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் மாநிலத்துக்கு வரணும். அப்ப மாநிலம் என்பது என்னன்னாக்க படிப்படியா கீழே கொடுக்கணும் அதிகாரத்தை. எல்லாமே சென்னை சட்டசபையில் இருக்கக்கூடாது. அது பிரிச்சிடணும். பிரிச்சு அவன் தன்னை ஆளக்கூடிய நிலைமையை கொண்டு வரணும். அது கொஞ்சம் செட்டில் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகலாமே தவிர, அப்படி வரும்பொழுது ஒப்பீட்டளவில் இன்றைக்கு இருக்கிறத விட ஊழலை குறைக்கலாம். இன்றைக்கு இருக்கிறத விட அதிகார தன்னல போக்க, வாரிசு அரசியல் எல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் அது வரணுமே தவிர ஒரு ஒரு அரண்மனை அதிகாரத்துறையாக அரசியல் துறை இன்றைக்கு இருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு குறைச்ச அதிகாரம் இருந்தாலும் அதுக்குள்ள அரண்மனை இருக்குல்ல. இப்ப ஸ்டாலினுக்கு ஒரு அரண்மனை இருக்குல்ல, அது மாதிரி உதயநிதிக்கு ஒரு அரண்மனை, மந்திரிகளுக்கு ஒரு அரண்மனை, சின்ன அரண்மனை இருக்குல்ல. இந்த மாதிரி இதுக்கு மாத்தி மக்களுக்கு இது மக்கள் பணிப்பாது, மக்கள் பணியை பகிர்ந்துக்கிறது, நிர்வாக பணியை பகிர்ந்துக்கிறது. இப்ப நான் திரும்ப சொல்றேன், எம்எல்ஏவுக்கு எம்பிக்களுக்கு எதுக்கு முழு நேர சம்பளம்? அவங்களுக்கு என்ன முழு நேர வேலை? இந்த அரசமைப்பு சட்டம் எம்எல்ஏ எம்பிக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கு? ஒன்றும் கிடையாது. சபையில நீ கை தூக்கலாம், ஒரு ஆட்சியை உருவாக்கலாம், ஒரு ஆட்சியை வீழ்த்தலாம், இந்த அதிகாரம் இருக்கு. எக்ஸிகியூஷன்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எம்எல்ஏ எம்பி ஏன் தேவை? தொங்கு சதை. அப்ப என்ன பண்ணலாம்னாக்க இந்த மாதிரி பதவியை ஒழிச்சு கட்டிருந்ததெல்லாம் வேஸ்ட், நம்ம பணம் வேஸ்ட். அவங்க 4 வருஷம் 3 வருஷம் எம்எல்ஏ இருப்பாங்க, அப்புறம் அதுக்கு ஆயுள் பூரா அவங்களுக்கு பெரிய பணம் கொடுக்கறது, இலவசமா வண்டியில போறது, ட்ரெயின்ல போறது, காரில் போறது, இதெல்லாம் தேவையில்லை. இப்ப சுவிட்சர்லாந்துல எல்லாம் சம்பளமே கிடையாது எம்பிக்களுக்கு. நாங்க போகும்போது பார்த்தோம், அந்த பார்லிமெண்ட்டுக்கு போனோம். இப்போ கேட்கும்போது சம்பளம் கிடையாது. அவன் தொழில் பார்த்துக்கலாம், சட்டம் அனுமதிக்கக்கூடிய எந்த தொழிலையும் அவன் பார்த்துக்கலாம். சபை கூடும்போது வரணும், பேசணும், அவ்வளவுதான். அங்க அந்த பகுதியில் அவனால முடிஞ்ச வேலையை செய்யலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி கொண்டு வரணும். எம்எல்ஏ எம்பி முழு நேரம், மந்திரி மட்டும் முழு நேரமா இருக்கணுங்க தேவை. எம்எல்ஏ எம்பி எல்லாம் அந்த பேர் கூட மாத்தலாம்னு வச்சுக்கோங்க, அது வேற. முழு நேர பதவி கிடையாது, அவனுக்கு வேலை கிடையாது. சும்மா போய் தலையிட்டுக்கிட்டு கிடப்பாங்க, சிபாரிசு பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு, ஆளுங்கட்சியா இருந்தா கூடுதல் அதிகாரம் பண்ணிக்கிட்டு தருவாங்க தவிர அவங்களுக்கு சட்டப்படியான அதிகாரம் எதுவும் கிடையாது.
இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். அது விரிவா பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தை அதை இண்டிகேட் பண்ணிருக்கிறோம். இதற்கு காந்தியடிகள் கடைபிடித்த சில கிராமராஜ்யம், அவர் சொன்ன அடக்குமுறை, இந்த விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு பயன்படும். அதை மேலும் செழுமைப்படுத்திக்கிட்டு நம்ம செய்யலாம். ஐயா, நிறைவா ஒரு கேள்வி. அந்த அமைச்சரவை மாற்றம் பற்றி வெளியிட்ட முதல்வர் அறிக்கையில நிறைவா அவர் இப்படி முடிக்கிறார்: இனி எந்நாளும் தமிழ்நாட்டை திமுக தான் ஆளும் என்ற நிலையை உருவாக்க உறுதியேற்போம். இது பற்றி உங்களுடைய கருத்து? இதை விட சர்வாதிகாரம் என்ன இருக்க முடியும்? இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு அதிகாரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, மாநிலத்துக்கு முழு அதிகாரம். அப்ப என்ன பண்ணுவாரு? மோடியை விட மோசமா நடந்துக்குவாரு. ஆச்சுங்களா? அடுத்தது இதை பற்றி சொல்லிடுறேன் ஒண்ணே ஒண்ணு. இதோடைய எதேச்சாதிகார மனப்பான்மை வெளிப்படுத்துறது, வாரிசு அரசியல் வெளிப்படுத்துறது. என்னாலும் திமுக தான் ஆளும்னா என்னாலும் ஸ்டாலின் குடும்பம் தான் ஆளும் என்று அதுக்கு பொருள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி என்னாலும் திமுக தான் ஆளும் என்றால் உண்மையான பொருள் என்ன? என்னாலும் கருணாநிதி குடும்பம் தான் தமிழ்நாட்டை ஆளும், வேற எவன் குடும்பமும் ஆளாது என்று சொல்றதா அர்த்தம். அதுதான் அவருடைய அர்த்தம். இந்த முறையில் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு ஒரு மாற்று திட்டங்களை முன்வைத்து வேலை செய்யணும். விமர்சித்தால் பத்தாது, அந்த சொல்ல வர்றது தான். இது தப்ப இதை நீங்க மாற்ற கொண்டுட்டு வாங்க, மாற்று திட்டத்தை முன்வைங்க, விவாதம் பண்ணுங்க, பேசுங்க. சமூக அக்கறை உள்ளவங்க சொல்றேன், இதெல்லாம் அக்கறை உள்ளவங்க, இதை பார்த்து அருவ இருக்கிறவங்க அப்படியே எட்டி ஒதுங்கிட்டு போகக்கூடாது. நீங்க இதுல அக்கறை உள்ளவர்கள் ஒதுங்கி போனால் அநீதிக்காரர்களுக்கு ராஜபாட்டை போட்டதான் அர்த்தம். சமூக அக்கறை உள்ளவர்கள் தனித்து ஒதுங்கி விட்டால் சமூக விரோதிகளுக்கு ராஜபாட்டை போட்டதா அர்த்தம். அரசியல் மன்னர்கள் உருவாகியிருக்காங்க, அரசியல் ராணிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதுல இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்ம மாற்று கருத்தை, நம்ம சொன்ன இந்த மாதிரி செய்திகள்லாம் பேசி மாற்று திட்டத்தை வைக்கணும், தலையிடணும், பேசணும். மக்கள் தெருவு கொண்டு வந்து போராடக்கூடிய நிலைமை நாம் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.